योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மறுபடியும் உங்களை இந்த எபிசோடில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் நம்ம பண்ண எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எபிசோட்ஸில் ட்விஸ்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ட்விஸ்ட்ஸில் இந்த ரொட்டேஷன், வைண்டிங் ஆக்ஷன், ஸ்பைரலிங் ஆக்ஷன், டார்க் கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். டார்க் கொடுக்கறதுனா டேர்னிங்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேர்னிங்னா நான் இப்போ நார்த்தில் ஃபேஸ் பண்ணுறேன், முழு உடம்பு திருப்பி ஈஸ்டில் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது டேர்னிங். ஆனால் ரொட்டேஷன்னா ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் எப்படி அந்த ஸ்பைரல் ஃபோர்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத கற்றுக்கணும். ஸோ இதனால் ஸ்பைனோட ஒவ்வொரு ஜங்ஷனும் ரொட்டேஷனில் போகும். ட்விஸ்ட் பண்ணுறச்சே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்டமக் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரைட்டிஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் உமன் கன்சல்ட் பண்ணியே ட்விஸ்ட்ஸ் பண்ணணும். வாங்க ட்விஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். முதல்ல நம்ம பண்ண போகிற ஆசனா வீராசனில் பார்ஷ்வ வீராசனா. இப்போ வீராசனில் உட்காரத்துக்கு ப்ராக்டிஷனர் ஃபஸ்ட்டு சதுரங்காசனில் நின்றுக்கிறாரு. தட் இஸ் பாம்ஸ் ஷோல்டருக்கு அடியிலையும் முழங்கால் நீஸ் ஹிப்ஸுக்கு அடியிலையும் இருக்கிற மாதிரி. அதில் பாதங்கள் ஹிப்புக்கு தாண்டி கொஞ்சம் வைடராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுலேருந்து வீராசனுக்கு போகிறதுக்கு நல்லா தையை இன்வர்ட் ரொட்டேட் பண்ணி 2 நீஸையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஹெட்டை ஃப்ளோருக்கு கொண்டு நாம் பாம்ஸை காஃப் மசில் மேலே வச்சுக்கணும். இந்த பாம் காஃப் மசிலில் போகிறச்சே 2 இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன் இருக்குது. நம்ம கையால் நல்லா இந்த காஃப் மசிலில் கீழ் சைடில் அவே ஃப்ரம் த நீ நல்லா நீவி விடணும். 2-3 தடவை ரிலீஸ் பண்ணி விடணும். அவே ஃப்ரம் த நீ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னர் நீலேருந்து அவுட்டர் நீக்கு காஃப் மசிலில் நல்லா ப்ராடாக ஆக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணணும். அந்த ஓப்பன் பண்ணி அந்த ரிலீஸ் அண்ட் ஓப்பனிங்கை பிடிச்சு அதுலேருந்து நம்ம ப்ராக்டிஷனர் ஹிப்பை 2 பாதத்துக்கும் நடுவில் கொண்டு வச்சுக்கிறாரு. வச்ச அப்புறம்தான் ஹேண்ட் காஃப் மசில்லேருந்து ரிலீஸ் ஆகும். இப்போ வீராசன்கிறது ஒரு யுனிக்கான ஆசனா. ஏன்னா நீ டோட்டல் ஃப்ளெக்ஷனில் இருக்குது. தட் இஸ் டோட்டல் பெண்ட் பொசிஷனில் இருக்குது. அதில் எவ்வளோ ஸ்டேபிளான ஆசனானா 2 ஹிப்பும் தரையில் இருக்குது, ஷின் போன் ஃபுல்லாகவே தரையில் இருக்குது, ஃப்ரண்டல் ஆங்கிள், ஃப்ரண்டல் மெட்டடாசில் அண்ட் டாப் எண்ட் ஆஃப் த டோஸ், தட் இஸ் நெஹோம் பகுதியில் வர விரல்கள் எல்லாமே கீழே இருக்குது. தையும் இன்வர்ட் ரொட்டேட் பண்ணி வர்றதுனால தைக்கும் ஒரு நல்ல grip இருக்குது. ஸோ காலோட எல்லா பாகமுமே தரையில் நல்லா பதிஞ்சிருக்கு. இதனால் வீராசன்கிறது ரொம்ப ஸ்டேபிளான போஸ். அவ்வளோ ஈஸியாக ஹிப்பில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டியோ அசைவோ வந்துடாது. இதுலேருந்து ட்விஸ்டிங் ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆசனால ப்ராக்டிஷனர் ஹேண்ட்ஸை பாதத்து மேலே வச்சு ஷோல்டர்ஸ்க்கு நல்ல ஓப்பனிங் கிடைக்கணும். இப்போது இந்த ஓப்பனிங் கொடுக்கறது நம்ம ட்விஸ்ட்ஸில் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ரைட் ஹேண்டை ரைட் பாதத்து மேலே அமுத்தி, லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் பாதத்து மேலே அமுத்தி, அந்த அழுத்தத்தில் அந்த கிரிப்பில் கிளாவிக்கல்ல நல்லா ஓப்பன் பண்ணி ஆம்பிட்டை நல்லா பேக் டு ஃப்ரண்ட் ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிலீஸ் பண்ணுறச்சே இந்த எல்போவை ரொம்ப சீக்கிரம் உள்ளே இப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்போ மசிலில் எந்த லைஃபுமே இருக்காது. எல்போவை ஸ்ட்ரெயிட்டாக பேக் பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த பைசெப்பை நல்லா அவுட்வர்ட் ரொட்டேட் பண்ணணும்.
தட் இஸ் இந்த பைசப்போட அவுட்வர்ட் ரொட்டேஷன்னால நேச்சுரலாக இந்த எல்போ ரைட் எல்போ ஸ்ட்ரெயிட்டாக சென்டரில் வர மாதிரி அவுட்டும் இல்லை இன்னும் இல்லை, அதே மாதிரி லெஃப்ட் எல்போ ஸ்ட்ரெயிட்டாக சென்டரில் வர மாதிரி வரணும். அந்த அலைன்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா செஸ்ட்டு, ரெஸ்பிரேட்டரி ரீஜன், டயஃப்ரம், சைட்ஸ் ஆஃப் த பாடி, ஃபுல் ஸ்பைனுக்கு நல்ல ஒரு ஆக்டிவேஷன் அண்ட் ஃப்ரீடம் கிடைக்கும். இதுலேருந்து ஹேண்ட்ஸை ஃப்ரண்ட்லேயும் ஓவர் த ஹெட்டும் ஊர்த்வஹஸ்தாசனில் எடுத்துக்கணும். ஊர்த்வஹஸ்தாசனில் ஏன் போனோம்னா எப்போ நாம் ட்விஸ்ட்ஸில் போனாலும் ஸ்பைனோட எக்ஸ்டென்ஷனில் எந்த குறையுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பைனோட ப்ராட்னஸ் ஸ்பேஸ்லையும் எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. அந்த ஹைட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த அவுட்டர் ஹிப்ஸை நல்லா ஓப்பனாக ரிலாக்ஸ்டாக வச்சு அதுலேருந்து சைட் பாடியை நல்லா தூக்கி அவுட்டர் ஆர்ம்பிட்க்கு ஒரு ஸ்பார்க், ஒரு ஷார்ப்னஸ் கொடுத்து ரைட் ஆர்ம் ரைட் காதுக்கு பின்னாலேயும் லெஃப்ட் ஆர்ம் லெஃப்ட் காதுக்கு பின்னாடியும் ஒட்டி ஆல் த வே ஹேண்ட்ஸ் நேராக போகிற மாதிரி வரணும். அப்போ கால் ஹிப்பு எவ்வளோ தூரம் ஸ்டேபிளாக இருக்கோ அதுலேருந்து நல்லா வெலா எலும்பு வளர்ந்து ஸ்பைனுக்கு ஒரு அப்வர்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும். இப்போ இதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் அவுட்டர் நீக்கு வந்துடணும். ரைட் ஹேண்ட் சேக்ரம்க்கு பின்னாடி வரா மாதிரி போகணும். இப்போ இந்த பொசிஷனில் இந்த ஹேண்ட்ஸ் இந்த பொசிஷனில் வர்ச்சேயே ஸ்பைன் ரொட்டேட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிக்னல் காமிக்கிறது. பட் அப்போ திருப்பி நம்ம ஸ்பைனுக்கு ஒரு ஈவன்னஸ் வரா மாதிரி பார்க்கணும். ரைட் ஹிப்பில் மட்டும் வெயிட் இல்லாமல் லெஃப்ட் ஹிப்லேயும் ஈக்குவலாக வெயிட் இருக்கிற மாதிரி பார்த்துடணும். பேக் லெஃப்ட் ஹிப்புக்கு நல்ல ஒரு திடமான ஸ்டெபிலிட்டி வெயிட் கொடுக்கணும். முன்னாடி இருக்கிற ஹேண்டை பிடிச்சிட்டு அந்த பிடியில் ஸ்பைனை நல்லா மேலே தூக்கணும் ஃபஸ்ட்டு. பின்னாடி இருக்கிற ஹேண்ட்னால அந்த ஓப்பனிங் ஸ்பைனுக்கு கொடுக்கணும். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்பைன், ப்ராட்னஸ் ஆஃப் த ஸ்பைனை கொஞ்சம் கூட மறக்காமல் நம்ம ட்விஸ்ட்ஸ்க்கு போகணும். ஃப்ரண்ட் ஹேண்டில் ஒரு அழுத்தம் இருக்குது. இப்போ தொடருதுன்னு ஒன்று இருக்குது, அழுத்தம்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரண்ட் ஹேண்டில் கொடுக்குற அழுத்தத்தில் லெஃப்ட் சைடு பேக் ரிப்ஸ் நல்லா உள்ளே வரணும். பின்னாடி ஹேண்ட் தட் இஸ் ரைட் ஹேண்டுக்கு பைசெப் கொடுக்குற ரொட்டேஷன்னால் செஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்டமன் மூவ் ஆகிறது விட செஸ்ட்டு ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகுது. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். இன்ஹலேஷன் போது ஸ்பைனை நல்லா தூக்கணும். எக்ஸலேஷன் போது அந்த எக்ஸலேஷன் வர மோமெண்ட் வெயிட்டை பேக் ஹிப் மேலே வச்சு அந்த எக்ஸலேஷனோட அப்டமனை திருப்பணும். ஸோ எக்ஸேல் and rotate your abdomen to the right side. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு மட்டும் மூவ் பண்ணாமல் அப்டமனோட சேர்ந்து மூவ் பண்ணுறது. ஸோ ஃபுல் ஸ்பைனுக்கு ஒரு ரொட்டேஷன் கிடைக்கிறது. இந்த சுச்சுவேஷனில் ப்ராக்டிஷனர் திருப்பி இன்ஹேல் பண்ணி ஸ்பைனை லிஃப்ட் பண்ணி எக்ஸேல் பண்ணி ரொட்டேஷனல் ஆக்ஷன் கொடுக்கணும். ஃப்ரண்ட் ஹேண்டில் grip பண்ணி ஸ்பைனுக்கு ஒரு டால்னஸ், பேக் ஹேண்டோட பைசெப்பை வெளில திருப்பி ஸ்பைனுக்கு ஒரு ப்ராட்னஸ் கொடுக்கணும். எப்போ இந்த ஸ்பைனோட லைன் ஹிப்புக்கு 90 டிகிரி போயிருக்கோ, தட் இஸ் சைட் ஆஃப் த பாடி இந்த நடு ரெண்டு காலுக்கும் நடுவு போகிற லைனில் அலைன் ஆயிருக்கோ, அப்போ நம்ம ஹேண்டை இன்னும் நல்லா பின்னாடி எடுத்து ஹெட்டை ஃபைனலாக ஷோல்டர் மேலே வரா மாதிரி பார்த்துக்கணும். தட் இஸ் சின் ஓவர் த ஷோல்டர். அப்போ கண்ணு கீழே பார்க்காம கொஞ்சம் மேலே போன மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பார்ஷ்வ ஆக்ஷன் ட்விஸ்டிங் ஆக்ஷனில் ஹிப்பு ஸ்டேபிளாக வச்சு ஒரு முதுகு தண்டுவோட எலும்புக்கும் அந்த ரொட்டேஷ்னல் ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி வரணும் கீழேந்து மேலே. இதை ஃபினிஷ் பண்ணப்புறம் ப்ராக்டிஷனர் ரிலீஸ் பண்ணி இதே மாதிரி ஆப்போசிட் சைடு லெஃப்ட் சைடில் பண்ணுற மாதிரி வரணும். நாம் பார்த்த மாதிரி வீராசன் நேச்சுரலாக ஒரு ஸ்டேபிளான ஆசனா. தண்டாசனுக்கு நம்ம அந்த ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும். அதுக்கு தைஸை நல்லா ரோல் பண்ணி பாதத்தை சேர்த்து வச்சுக்கணும். அப்போ லெக்ஸை ஸ்லைட் அவுட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்.
பார்ஷ்வ தண்டாசனில் வந்து நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைட், தட் இஸ் பேக் சைடில் இருக்கிற கால் அப்படியே நழுவி வெளில வந்துடும். தட் இஸ் அசோசியேஷன் ஹிப்பில் இருக்காது. அதை கொண்டு வரத்துக்கு இதுக்கு முன்னாடி பண்ண எபிசோடில் பார்த்த மாதிரி 2 கையுமே லெஃப்ட் சைட் ரைட் சைட் மிட் தைக்கு லெவலில் வச்சுக்கலாம் தரையில். அப்போ ஹேண்டை அமுத்தி ஹிப்பை கொஞ்சம் ஏரில் தூக்கிக்கணும். ஏரில் தூக்கிட்டு இந்த காலை நகுத்தாத மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் தையை நல்லா சாக்கெட்டில் இழுக்கிற மாதிரி தைக்கு அந்த இன்வேர்டு மூவ்மெண்ட் கொடுக்கணும். அந்த இன்வேர்டு மூவ்மெண்ட் வச்சு நம்ம கீழே உட்காரச்சே அந்த தைக்கும் தையிலேருந்து போகிற ஸ்பைனுக்கும் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அந்த பிடியை நம்ம உற்றக்கூடாது பார்ஷ்வ தண்டாசன் போது. இப்போ அதே மாதிரி தண்டாசனில் ஹேண்டை சைடில் வச்சு ஷோல்டர் கிளாவிக்கலுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங், ரைட் செஸ்ட் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் செஸ்ட் லெஃப்ட் சைட்லேயும் ஓப்பன் வச்சு இந்த சென்டர் ஸ்டர்னம்க்கு ஒரு நல்ல ஃப்ரீடம் கொடுக்கணும். சைட் ஆஃப் த பாடியை நல்லா தூக்கணும். ஆம்பிட்டை நல்லா பேக் டு ஃப்ரண்ட் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் பார்த்தா எல்போ ஸ்லைட்லி அவுட்வேர்டாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இந்த பைசப்பை நல்லா ரொட்டேட் பண்ணுறதுனால எல்போக்கு ஒரு நேச்சுரல் சென்ட்ரலைசேஷன் வரும். அப்போ சைட் பாடியை நல்லா தூக்கணும். இப்போ தண்டாசனில் நம்மளால் ஸ்டெடியாக உட்கார முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹிப்பை கொஞ்சம் மேலே ஒரு ஹைட் மேலே வச்சு உட்காந்துக்கலாம். இப்போ ப்ராக்டிஷனர் தரையிலேயே உட்காந்து கிளாசிக்கல் பார்ஷ்வ தண்டாசன் பண்ணி காமிக்க போகிறாரு. அப்போ அதே மாதிரி ஹேண்டை ஃப்ரண்ட்லேயும் அப்புலேயும் ஊர்த்வ ஹஸ்தாசனில் எடுத்துக்கணும். ஹேண்ட் இன் ஃப்ரண்ட் அண்ட் ஹேண்ட் மேலே தூக்கணும். மேலே தூக்கறச்சே நிறைய தடவை தலையை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து கை மேலே தூக்குற ஒரு பழக்கம் இருக்கலாம். அது இருக்கக்கூடாது. உச்சி தலையிலேருந்து பெரினியம் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி வரணும். ஸோ தலையை ஃப்ரண்ட்டில் பிரேக் பண்ணி கொண்டு வரக்கூடாது. ஹேண்டை தான் பின்னாடி காதுக்கு சைடில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரணும். அப்போ ரைட் ஹேண்டை வந்து பின்னாடி வச்சு லெஃப்ட் ஹேண்டை அவுட்டர் சைடு ஆஃப் தி நீல கொண்டு வரணும். இப்போ ஹேண்டு இது மட்டும் ஏன் போகணும்? ஹேண்டு குறுகி இங்கே வந்துருச்சு அப்படின்னா ரொட்டேஷனுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இந்த ஹேண்டை நீட்டி வைக்கிறச்சே எவ்வளோ தூரம் ஹேண்டை நீட்டுறமோ அவ்வளோ தூரம் பாடி ரொட்டேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகும். ஸோ ஹேண்டை ஷார்ட்டாக வைக்க வேண்டாம், காலில் நீட்டி வைக்கணும். அவுட்டர் சைடு ஆஃப் த நீ இல்லாட்டி நீக்கு மேலே இருக்கிற தை அதில் வைக்கணும். பின்னாடி ஹேண்டை தட் இஸ் ரைட் ஹேண்டை பின்னாடி வச்சுக்கணும். இந்த பிடியில் ஃபஸ்ட்டு ஸ்பைனை நேராக தூக்கணும். நேராக தூக்கறச்சே ப்ராக்டிஷனருக்கு அந்த கவனம் இருக்கணும். நம்ம வெயிட்டு பியூராக ஒரு சைடு ஆஃப் த ஹிப்பில் இருக்கா, ஒரு பட்டக்கில் இருக்கா, இல்லாட்டி 2 பட்டக் மேலேயும் பேலன்ஸ்டாக நம்ம ஸ்பைன் வருதான்னு. ட்விஸ்டிங் ஆக்ஷனில் ஸ்பைன் ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பட்டக்கில் த்ரோ ஆகிறது ரொம்ப காமன். அதில் கவனமாக இருக்கணும். நம்ம ஹேண்டை பிடிச்சி ஸ்பைனை தூக்கறச்சே மைண்ட் அதே டைமில் வந்து வெயிட்டை கேஜ் பண்ணுறோம். ரைட் சைடு ஆஃப் த பட்டக் லெஃப்ட் சைடு ஆஃப் த பட்டக்கில் வெயிட் ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் ஸ்பைன் இப்படி ஃப்ரண்ட்டில் விழுந்துருந்தது அப்படின்னா அந்த ஸ்பைனை தூக்கி பின்னாடி பட்டக் மேலே பதிச்சு வச்சு அங்கேருந்து ஸ்பைனை மேலே தூக்கணும். இப்போ தூக்கறச்சே ஒரு 6 ஓடுற மாதிரி எனர்ஜியில் ஒரு ஃப்ளோ தெரியணும். பின்னாடி பாடி தட் இஸ் பேக் ஆஃப் த பாடியிலேருந்து ஃப்ரண்ட் ஆர்ம்க்கு ஒரு ஃப்ளோவும், ஃப்ரண்ட் ஆஃப் த பாடியிலேருந்து பேக் ஆர்ம்க்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த ஹேண்டை நல்லா பதிச்சு வச்சு பேக் ஆஃப் த ரிப்ஸை உள்ளே எடுத்து அதே சமயம் பேக் ஆஃப் த ரிப்ஸ் வந்து இந்த எல்போவில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரா மாதிரி அந்த ரொட்டேஷனல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பாடி நல்லா ஸ்வீப் பண்ணி லெஃப்ட் டு ரைட் சைடு ஸ்வீப் பண்ணி அது வந்து அந்த பைசெப் ரொட்டேஷனில் திரும்புகிற மாதிரி வரும். இப்போ இந்த முன்னாடி இழுக்கிற ஆக்ஷன் பின்னாடி ஓப்பன் பண்ணுற ஆக்ஷன், அந்த ஆக்ஷனில் நேச்சுரலாக ஸ்பைனுக்கு ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும். இப்போ திருப்பி நம்ம ஹைட் ஆஃப் த ஸ்பைன் செக் பண்ணணும். இன்ஹேல் பண்ணி ஸ்பைனை நல்லா தூக்கணும். எக்ஸ்ஹேல் பண்ணுற அந்த மோமெண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணி பின் பட்டக்கில் உட்காந்து அதே டைம் ஐசோலேட்டடாக அப்டமனை திருப்பணும். அப்போ அப்டமனுக்கு அந்த ஸ்வீப்பிங் டேர்ன் கிடைக்கும், ஃபுல் ஸ்பைனுக்கு ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும். சின்ன
ரைட் ஷோல்டர் மேலே எடுத்து கண்ணை கொஞ்சம் மேலே பார்க்கணும். இதுலேருந்து ரிலீஸ் பண்ணி திருப்பி சென்டரில் வந்து ஹேண்ட்ஸை திருப்பி சைடு ஆஃப் த ஹிப்பில் வச்சு இதே மாதிரி லெஃப்ட் சைடும் பார்ஷ்வ தண்டாசன் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனா பார்ஷ்வ உபவிஷ்ட கோணாசன். அதுக்கு தண்டாசனில் லெக் ஜாயின் பண்ணி இங்கே ப்ராக்டிஷனர் கொஞ்சம் ஹைட் யூஸ் பண்ணி உட்காந்துருக்காரு. ஸோ தட் ஸ்பைனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா லிஃப்ட் கிடைக்கிறதுக்கு. உபவிஷ்ட கோணாசனுக்கு போகிறதுக்கு கால் மூடிருக்கிற நிலை தண்டாசன்லேருந்து உபவிஷ்ட கோணாசனுக்கு கால் ஓப்பன் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம கவனம் என்ன கொடுக்கணும்னா இந்த இன்னர் தை தண்டாசனை நல்லா ரோல் பண்ணி ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா ரைட் லெக் லெஃப்ட் லெக் வந்து பிரியாத அளவுக்கு லெக் ரோல்டாக ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஆனால் உபவிஷ்ட கோணாசனில் எக்ஸாக்டாக ஆப்போசிட் நடக்கும். அந்த ஜாயிண்ட் ஆயிருக்கிற இன்னர் தை பிரிஞ்சு உபவிஷ்ட கோணாசனுக்கு போர்ச்சே வெறும கால் எடுத்து வைக்காத மாதிரி இன்னர் தை செப்பரேட் ஆகி அந்த இன்னர் தை ஷார்ப்பாக லாங் ஆகி உபவிஷ்ட கோணாசனுக்கு போனோம். ஸோ ரைட் லெக் ரைட் சைடு இருக்கிறச்சே இந்த இன்னர் தை தான் செப்பரேட் ஆகி அந்த இன்னர் தை லாங் ஆகி உபவிஷ்ட கோணாசனுக்கு போகிற மாதிரி வரும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு அந்த இன்னர் தை செப்பரேட் பண்ணி அந்த இன்னர் தை லாங் ஆகிற மாதிரி உபவிஷ்ட கோணாசனுக்கு போகும். ஸோ இன்னர் தை தரையை நல்லா தொட்டு இருக்கணும். இப்போ இவர் ஹைட்டில் உட்காந்துருக்கிறதுனால தொடலை, பட் அந்த கீழே நல்லா பதிச்சு உட்கார்ற இன்டென்ஷன் இருக்கணும். இன்னர் தை லூஸாக இருக்கக்கூடாது. சப்போஸ் இன்னர் தை லூஸாக விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்பைன் கொலாப்ஸ் ஆகிடும். இன்னர் தையை எவ்வளோ தூரம் ரோல் பண்ணி வைக்கிறோமோ ஸ்பைன் நல்ல லிஃப்ட் கிடைக்கும். டோஸ் பாசிவாக இருக்கணும். எல்லா டோஸுமே சீலிங்கை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். பேக் தைக்கு ஒரு நல்ல லென்த் கொடுக்கணும். ஸோ ஃபுட்டை டக் பேக் பண்ணி பேக் தைக்கு ஒரு நல்ல லென்த் கொடுக்கணும். இங்கேருந்து பார்ஷ்வ உபவிஷ்ட கோணாசன். இதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து இந்த பாடியோட சென்டர் லைனில் வச்சுப்போம். ரைட் ஹேண்டை கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே எல்போவை பெண்ட் பண்ணி ஷோல்டருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த சென்டர் லைனுக்கு பாடியை ரொட்டேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம ஸ்பைனை வந்து சென்டராக வச்சு லெஃப்ட் ஹேண்டை அமுத்தி பேக் ரிப்ஸை நல்லா உள்ளே கொண்டு வந்து ரைட் ஹேண்டை அமுத்தி பைசெப்க்கு ஒரு எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் கொடுத்து அந்த நல்ல செஸ்ட்டை ஓப்பன் பண்ண பார்ப்போம். இந்த பாடிக்கு ஒரு சர்க்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி ஒரு சர்க்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அந்த ஃபுல் சர்க்குலர் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஸ்பைரலிங் ஆக்ஷன் கிடைக்கணும். இது வெளி உடம்பு. உள்ள ஒரு முதுகு தண்டு எலும்புக்கும் அந்த ஸ்பைரலிங் ரொட்டேஷன் கொடுக்கணும். சேக்ரமை நல்லா திருப்புற மாதிரி சேக்ரமோட லெஃப்ட் எட்ஜை ஃப்ரண்ட்லேயும் ரைட் எட்ஜை பின்னாடி திருப்புற மாதிரி. அதே மாதிரி லம்பர் வெர்டிப்ரே லோவர் பேக்கோட லெஃப்ட் எட்ஜை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ரைட் எட்ஜில் பின்னாடி திருப்புற மாதிரி. இதே மாதிரி செஸ்ட்டுக்கு இதே மாதிரி ஷோல்டருக்கு லெஃப்ட்லேருந்து ஃப்ரண்ட் ரைட்லேருந்து பேக். இந்த டைமில் வந்து ஒன்ஸ் அகெயின் இன்ஹேல் பண்ணி நம்ம நல்லா டால் ஆக்கிக்கணும். எக்ஸேல் பண்ணுறச்சே அந்த எக்ஸலேட்டிவ் ஆக்ஷனோட சேர்ந்து அந்த ரொட்டேஷன் கொடுக்கணும். லெஃப்ட் ஃபார்வர்ட் ரைட் பேக் லெஃப்ட் ஃபார்வர்ட் ரைட் பேக் அப்படிங்கிற ஆக்ஷன். லெஃப்ட் ஃபார்வர்ட் வரச்சே ஹைட்டும் ரைட் பேக் போடுச்சே அந்த ஸ்ப்ரெடிங் ஆக்ஷனும் வரணும். அந்த டைமில் நம்ம லெஃப்ட் ஹேண்டை எடுத்து அவுட்டர் ரைட் நீ பக்கம் வச்சேங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, பின்னாடி உடம்புலேருந்து கைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி முன்னாடி உடம்புலேருந்து பின்னங்கைக்கு ஒரு ப்ராட்னஸ் வரா மாதிரி அந்த டேர்ன் வரணும் உபவிஷ்ட கோணாசனில். ஸோ grip the hand around the knee. அப்போ இன்னர் தைஸை அமுத்தி டோஸை பாசிவாக வச்சு ஹீலை எக்ஸ்டெண்டடாக வச்சுக்கணும். இப்போ சின்ன ரைட் ஷோல்டர் மேலே எடுத்து கண்ணை டயகனலாக மேலே பார்க்கணும். இதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம திருப்பி சென்டரில் வந்து ஹேண்ட்ஸ் ஹிப்போட ரெண்டு பக்கமும் வச்சு அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனா பரிவிருத்த திரிகோணாசனா. இது நிற்கிற நிலையில் ஒரு ட்விஸ்டிங் ஆசனா. அதுக்கு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் தாடாசன்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். தாடாசன்லேருந்து கையை செஸ்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து குதிச்சு லெக்ஸை ஓப்பன் பண்ணணும் உத்திர ஹஸ்த பாதாசனுக்கு.
பரிவிருத்த திரிகோணாசனுக்கு இதுக்கு முன்னாடி பண்ண எபிசோட்ஸில் பல அலைன்மெண்ட் பிரின்சிபிள்ஸில் இதில் கொண்டு வரணும். ஹேண்ட்ஸை நல்லா வைடாக வச்சு செஸ்ட்லேருந்து ஃபிங்கர் டிப் மட்டும் அந்த எனர்ஜி ஈவனாக இருக்கணும். அப்டமனை ப்ரொட்ரூட் பண்ணாமல் பட்டக்கை நல்லா கீழே கீழே ரிலீஸ் பண்ணி வைக்கணும். அவுட்டர் எட்ஜஸ் ஆஃப் த ஃபுட் வழுக்காமல் இருக்கிறதுக்கு அவுட்டர் எட்ஜஸ் ஆஃப் த ஃபுட்டை ஸ்டேபிளாக பிடிச்சு வச்சுக்கணும். அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரைட் பாதத்தை மேலே தூக்கி ரைட் காலை ஹிப்லேருந்து கம்ப்ளீட்டாக திருப்பிடணும். இதுக்கு முன்னாடி பண்ண எபிசோடில் இந்த காலை திருப்பறிச்சே இந்த ஃபீமரை நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும், தைபோனை நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? அது பரிவிருத்த திரிகோணாசனுக்கு ரொம்ப முக்கியம். ஃபீமர் சாக்கெட்டில் நல்லா இருக்கணும். சாக்கெட்டில் வச்சு டோஸை லாங்காக கீழே ரிலீஸ் பண்ணணும். லெக் ஃபுல்லாக எக்ஸ்டர்னலாக ரொட்டேட்டடாக இருக்கணும். இப்போ அதே சமயத்தில் பின்னாடி இருக்கிற ஃபுட்டை லைட்டாக உள்ளே கொண்டு வரணும். திரிகோணாசனுக்கு பின்னங்கால உள்ள ஸ்வைப் பண்ணுற மாதிரி 60 டிகிரி பொசிஷனுக்கு உள்ளே கொண்டு வந்துக்கணும். இப்போ ஒரு பொருளை எடுத்து வீசுவோம் இல்லையா? இப்போ நான் ஒரு பொருளை தள்ளி தூக்கி போடணும் அப்படின்னா அந்த வீசுகிற ஆக்ஷன் இருக்கு இல்லையா? அந்த வீசுகிற ஆக்ஷன்லேயே ஒரு டேர்னிங் வருது. அந்த வீசுகிற ஆக்ஷன் பின்னாடி இருக்கிற கைக்கு கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்டு அந்த வீசி கொண்டு வரச்சு ஆட்டோமேட்டிக்காக பாடிக்கு ஒரு டேர்ன் வந்துடும். அந்த டேர்னோட ஹேண்டை ஃபாராக ரிலீஸ் பண்ணும். அந்த ஸ்பைனை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போக பார்க்கணும். அப்போ லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஃபுட்டோட அவுட்டர் சைடில் வைக்கணும். ஆக்சுவலி இதுக்கும் ஸ்டேஜஸ் இருக்குது. ஹேண்ட் உள்பக்கம் மேலே அப்புறம்தான் வெளிப்பக்கம் வரும். பட் நாங்கள் ஆசனாவோட ஃபுல் ஃபார்மை காமிக்கிறதுக்கு ஹேண்டை ஸ்ட்ரெயிட்டாக வெளிப்பக்கம் வச்சுக்கணும். இப்போ இந்த பாதத்தை பார்த்தா இந்த பாதத்துக்கு ஒரு ஷேக் வருது இல்லையா? இந்த ஆசனால பேலன்ஸே ஃப்ரண்ட் லெக்கோட இன்னர் எட்ஜ் ஆஃப் த ஃபுட் தான். தட் இஸ் கட்டை விரல் சைடு இருக்கிற ஃபுட்டை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அதை அழுத்தி பிடிச்சா இந்த ஆசனால ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் வரும். ஹேண்ட் இப்படி க்ராஸ் பண்ணி வச்சு இந்த ஹேண்டோட அழுத்தத்தில் பேக் ரிப்ஸை நல்லா உள்ளே கொண்டு வரணும். நல்லா உள்ளே கொண்டு வரணும். இந்த ஹிப் எப்படி வரும்னா ஹிப் டு ஹிப்பில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். பேக் தை தட் இஸ் லெஃப்ட் லெக் பேக் தையை ப்ராடாக ஆக்கிட்டே வரணும். ப்ராடாக ஆக்கிட்டே வரணும். அந்த பட்டக்கை ரிலீஸ் பண்ணிகிட்டே வரணும். ப்ராடாக ஆக்க ஆக்க ஹிப்பு லெஃப்ட் ஹிப் ரைட் இன்னர் தையோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ ரைட் ஹிப்பை ரைட் ஃபீமரை நல்லா பின்னாடி இழுத்துக்கணும். ரைட் ஹிப் நல்லா பின்னாடி போகணும், முன்னாடி வரக்கூடாது. அந்த ரைட் ஹிப் பின்னாடி போடுச்சு அந்த ஹிப் டு ஹிப்போட கம்யூனிகேஷனில் ஹேண்டை அழுத்தி பேக் ரிப்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முன்னாடி கொண்டு ஃப்ரண்ட் செஸ்ட்டை நல்லா லிஃப்ட் பண்ணி டாப் ஹேண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஹெட்டை திருப்பி டாப் பாமை பார்க்கணும். இப்போ இந்த ஆசனாலேருந்து வெளில வரத்துக்கு எப்படி வீசி கையை எடுத்துகிட்டு போனோமோ அதே மாதிரி ஸ்டெடியாக வீசி திருப்பி உத்திரஸ்த பாதாசனில் நிற்கணும். அங்கேருந்து டர்ன் யுவர் ஃபுட் இன், ஜம்ப் ஃபீட் டுகெதர், தாடாசன். ட்விஸ்ஸுங்கிற கேட்டகரி ஆஃப் ஆசனாஸில் அப்டமன் கம்ப்ரெஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து எண்ட் ஆஃப் த சீக்வன்ஸில் எப்போவுமே ஒரு ப்ராடாக ஸ்பைனை அப்டாமினல் ஆர்கன்ஸை ரெஸ்டிவாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆசனா கொடுக்கணும். அதுக்கு இன்றைக்கி நம்ம டபுள் போல்ஸ்டர் சேதுபந்த சர்வாங்காசன் பண்ண போகிறோம். ப்ராக்டிஷனர் 2 போல்ஸ்டரை ஒன்று மேலே அடுக்கி அது நகராமல் இருக்கிறதுக்கு பெல்ட்டு கட்டி வச்சுருக்கோம். அந்த போல்ஸ்டரோட நுனியில் உட்காந்துருக்காரு. ஒரு எண்டில் அவர் உட்கார்றாரு. அதோட ஆப்போசிட் எண்டில் தலை சைடில் ஒரு பிளாங்கெட் இருக்குது. அந்த எட்ஜில் உட்காந்து ஸ்பைனை அந்த போல்ஸ்டர் மேலே லென்த்தியாக பிளேஸ் பண்ணுற மாதிரி படுத்துக்கணும். அப்போ லை டவுன் பண்ணிவிட்டு ஹெட்டை ரொம்ப நேரம் ஹேங் பண்ணி வைக்காமல் நம்ம ஷோல்டர்ஸை நல்லா ஓப்பன் பண்ணி பேக் ரிப்ஸை நல்லா உள்கொண்டு செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணி அந்த ஆக்ஷனில் கீழே போகணும். டப்புன்னு கீழே போயிடக்கூடாது. ஃப்ராக்ஷனாக கீழே போகிறச்சே ஷோல்டர்ஸை ப்ராடாக ஓப்பன் பண்ணி பேக் ரிப்ஸை நல்லா லிஃப்ட் பண்ணி செஸ்ட்டுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்து நம்ம கீழே போகணும். ஷோல்டர்ஸ்
தொடர்ச்சே ஷோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ரெஸ்ட் கிடைக்கிறச்சே நம்ம லோவர் ஸ்கல்க்கும் ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஷோல்டர்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஷனர்ஸ் காலால் கொஞ்சம் தள்ளி ஷோல்டர்ஸை ப்ராட் பண்ணி ஷோல்டரை கீழே நல்லா திடமாக ப்ளேஸ் பண்ணணும். தலை தொங்கக்கூடாது, செஸ்ட்டை நோக்கி வரணும். அந்த ஸ்டேஜில் ப்ராக்டிஷனர் லெக்கை ரிலீஸ் பண்ணி சேத்துபந்த சர்வாங்காசனில் இருப்பார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கம்ப்ரெஷனும் இல்லை ஸ்பைனல் பாடிக்கு. இப்போது இந்த பொசிஷனை லெக்கை எக்ஸ்டெண்டடாக வச்சு நம்ம ஒரு பெல்ட்டை யூஸ் பண்ணி அந்த 2 லிட்டில் டோ 2 சுண்டு விரல்லையும் அந்த பெல்ட்டை வச்சு பாசிவாக சாஃப்டாக கட்டிட்டோம் அப்படின்னா நேச்சுரலாகவே டோஸ் மேல் ஃபேஸிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் காலை நேராக வைக்கிறதுக்கு ப்ராக்டிஷனர் மஸ்குலர் எஃபர்ட் எடுக்க தேவையில்லை, ரெஸ்டிவாகவே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அட்லீஸ்ட் ஒரு 7 minutes இருக்கணும். இந்த ஆசனாலேருந்து வெளியில் வரத்துக்கு ப்ராக்டிஷனர் ஒவ்வொரு காலை பெண்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து கையை போல்ஸ்டர் மேலே வச்சு ஹிப்ஸு கீழே ஃபுல்லாக வர மட்டும் ரிலீஸ் ஆகணும். அப்படி கீழே வந்துட்டு ரைட் சைடு திரும்பி மேலே வந்துட்டு எப்பவும் போல வெறும் கிரவுண்டில் ஷவாசனில் படுத்துக்கலாம். நாம் இது மட்டும் ஒரு எபிசோடில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் அலைன்மெண்ட் பார்த்துட்டு வரோம். பைசெப் எப்படி ரொட்டேட் பண்ணுறது, அதனால் செஸ்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, பட்டக்கு எப்படி வைட் பண்ணுறது, அதனால் சேக்ரம்க்கு எப்படி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது, செஸ்ட் எப்படி ரிப்கேஜ் எப்படி ரேஸ்டாக வைக்கிறது, இதெல்லாம் இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட். இப்போது ஒரு ஆசனாவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த ஒரே ஒரு ஃபேக்டர், ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் அலைன்மெண்ட் பத்தாது. நாம் இந்த எபிசோட்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அதையும் தாண்டி பல சூக்ஷ்மமான பாயிண்ட்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் எல்லாம் சேர்ந்து வரைச்சே தான் ஒரு ஆசனாவோட முழுமையான நிலையை நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ நம்ம ஞாபகம் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆசனாவோட கம்ப்ளீஷனுக்கு செவரல் பாயிண்ட்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் எல்லாம் சேர்ந்து வரைச்சே தான் அந்த ஆசனாவோட கம்ப்ளீட்டட் ஸ்டேட் வரும். இதோட நம்ம இன்னி எபிசோடை ஃபினிஷ் பண்ணிட்டோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.